நல்லா கவனிச்சுவாங்க. நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கூட இருக்கக்கூடிய, நம்ம கிளம்புறவர்களும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தன்மை. நம்போது ஆண் தன்மைங்கிறது ஒரு ஆர்டர் கொடுக்கறது, ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிறது, வீரமாக இருக்கிறது. பெண் தன்மைங்கிறது பொறுமையாக இருக்கிறது, நிதானமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது. எல்லா ஆண்களுக்கும் 2 தன்மையும் இருக்கும், எல்லா பெண்களுக்கும் 2 தன்மையும் இருக்கும். இந்த 2 தன்மையில் நம்ம எந்த தன்மைக்கான பேச போகிறோம், அதாவது எந்த தன்மையில் நம்ம பேச போகிறோம், எந்த தன்மையான செயல்கள் செய்ய போகிறோம்ன்றதை பொறுத்து நம்ம அந்த சரம் எடுத்துக்கிட்டு அந்த செயல் செஞ்சோம்னா நமக்கு நிச்சயமாக உங்களுக்கு வலது சரம் இருக்கும்போது நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அதே நீங்கள் ரைட் ப்ரீத் இருக்கும்போது, வலது சரம் இருக்கும்போது நீங்கள் ஆர்டர் கொடுங்க, அவங்க சொன்னது கேட்பாங்க. நீங்கள் வலது சரம் இருக்கும்போது ரிக்வஸ்ட் பண்ணால் கேட்க மாட்டாங்க, நீங்கள் இடது சரம் இருக்கும்போது ஆர்டர் கொடுத்தா கேட்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த. காலையில் நம்ம 6 மணிக்கு சூரியோதயம் ஆரம்பிக்கும் போது அந்த கிழமைக்கான சரம் இருக்கணும். உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வலது சரம் இருக்கணும், புதன்கிழமை அன்னைக்கு இடது சரம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நாளுக்கும் ஒரு கிழமைக்கும் சரம் மாறி மாறி இருக்கணும். அந்த சரம் இருக்கும்போது நமக்கு அந்த கிரகத்தோட தன்மை முழுமையாக கிடைக்கும். அதுவும் 2 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறமா தானாக மாறிவிடும். இப்படி தானாக 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக. அப்போ நம்ம ஜாதகத்துக்கும் நம்ம மூச்சுக்காத்தோட சுழற்சிக்கும் நம்ம கிரகங்களுக்கும் இந்த கிழமைகளுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ அந்த ஜாதகத்தை பரிகாரம் சொல்கிறாங்க, இதை செய்யுங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனால் அதையும் தாண்டி வாழ்க வளமுடன். ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது, சிவபெருமான் பார்வதி அம்மாவுக்கு உபதேசித்து, பார்வதி அம்மா நந்தி பகவானுக்கு உபதேசித்து, நந்தி பகவான் அகத்திய மாமுனிவருக்கு உபதேசித்து, அகத்திய மாமுனிவர் மூலியமாகவும், அப்புறம் அவர் போகருக்கு உபதேசித்து, போகரையா மூலியமாகவும் நமக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த கலைகளில் ஒரு கலையாக இருக்கக்கூடிய சரக்கலையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரம் கலை. சரம்னா என்ன தெரியுங்களா? மூச்சுக்காற்றோட சுழற்சி. அதே நாங்கள் மூச்சுக்காற்றோட சுழற்சி எல்லாமே நம்ம உடம்புல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாமே ஓட்டங்களாக சுழன்று கொண்டு இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பிளட் சர்க்குலேஷன் மட்டும் தான் தெரியும். இதை தவிர எக்கச்சக்கமான சர்க்குலேஷன், இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இதை தவிர எக்கச்சக்கமான சர்க்குலேஷன் நம்ம உடம்புல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது அந்த காலத்துலேருந்தே இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு கலை தான் இந்த சரக்கலை. சரம்ன்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம மூச்சுக்காற்றை உள்ளே எடுத்து வெளியில் விடுறது அது வேற, மூச்சுக்காற்றை உள்ளே எடுத்து மேலே நோக்கி கொண்டு போகிறது அது வேற. ஆனால் இந்த சரம்ங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடிய மூச்சுக்காற்றோட சுழற்சி தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எனக்கு வலது பக்கம், இது எனக்கு இடது பக்கம். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் ஒரு மூக்கு இருக்குது, நம்ம எல்லாருக்குமே ஒரு மூக்கு இருக்குது. சுவாசம் ஒரு பக்கம் அப்படியே உள்ளே போகுது, வெளியில் வருது. இது இயற்கையாக நடந்துகிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு. ஓகே, நான் இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் ஒரு அதிசயம் பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இது என்னோடய ரைட் சைடு, இது என்னோடய லெஃப்ட் சைடு, வலது பக்கம், இடது பக்கம். நீங்கள் வலது பக்கம் அப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கை. லெஃப்ட்டில் அப்படியே இன்ஹேல் பண்ணுங்கள், அப்படியே எக்ஸேல் பண்ணுங்கள். அப்புறம் லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள். இதை இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது உங்களுக்கு சுவாசம் ஏதாவது ஒரு பக்கம் தான் சுலபமாக நடக்கும். சிலர் சொல்லலாம், எனக்கு 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்கன்னு சொல்லலாம். ஆனால் 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்காது. 2 பக்கத்துலையும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு நல்லாவே என்னங்க ஒரு பக்கம் மூச்சு சுத்தமாக வரவே இல்லை, ஒரு பக்கம் மட்டும் தான் போயிட்டுருக்கு, நல்லா அடைச்சா மாதிரி இருக்குன்றீங்களா? இது தாங்க சரம். இது இயற்கையாக நடந்துக்கிட்டக்கூடிய விஷயம். இந்த சரம் சரி இருக்கட்டும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம்? நல்லா கவனிச்சுவாங்க. நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கூட இருக்கக்கூடிய, நம்ம கிளம்புறவர்களும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சரம், மூச்சுக்காற்று தான். இந்த மூச்சுக்காற்று, இது வலது தன்மை, இது இடது தன்மை, இது ஆண் தன்மை, இது பெண் தன்மை, இது சூரியகலை, இது சந்திரகலை. இப்போ சூரியகலையில் நடக்கும்போது உடல் உஷ்ணமாகவும், சந்திரகலையில் நடக்கும்போது உடல் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம முழுமையாக வாழ வேண்டும் என்றால் 2 தன்மையும் இருக்கணும். ஒன்று ஆணாக இருக்கணும், பெண்ணாக இருக்கணும், பகலாக இருக்கணும், இரவாக இருக்கணும், ஒன்று படுத்துருக்கணும், உட்காந்துருக்கணும், ஏஞ்சி ஏதோ ஒரு பொசிஷனில் தான் இருக்கும். அப்போ எல்லாமே ஏதோ ஒரு பொசிஷனில் நடக்கணும். ஆனால் 2 தன்மையும் இருக்கணும். அந்த 2 தன்மையும் இருந்தால்தான் முழுமையாக இந்த உலகத்தில் வாழ முடியும். அதற்காகத்தான் நமக்கு இறைவனால் இயற்கையாக படைக்கப்பட்டது. பாருங்கள், வாய் ஒன்று இருக்குங்க, கண்ணு 2 பக்கம் போயிடுச்சு, நெத்தி 1, தலை 1, கை தனித்தனியாக இருக்குது எல்லாமே. ஆனால் மூக்கு மட்டும் பாருங்கள், ஒரே ஒரு மூக்கு.
அதில் நடுவில் உள்ளுக்குள்ளே டிவைடர் போட்டு இந்த பக்கம் சரம் கொஞ்சம் நேரம் ஓடுது, இந்த பக்கம் கொஞ்சம் நேரம். அதாவது சித்தர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சரம் மாற வேண்டும், அதுவே தானாக மாறும். அதுவும் எப்படி தெரியுங்களா, காலையில் சூரிய உதயம் ஆனதுலேருந்து தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு அந்த கிழமைக்கான சரம் இருக்கணுன்றாங்க. அந்த கிழமைக்கான சரம் இருக்கும்போது அந்த கிழமைக்கான, அதாவது அந்த கிரகத்துக்கான மூச்சு காற்று நமக்கு கிடைக்கும். அந்த கிரகத்தோட மூச்சு காற்று கிடைக்கும் போது அந்த கிரகத்தோட தன்மை நமக்குள்ளே வந்து சேரும். இந்த 2 மணி நேரத்தில் பஞ்சபூத மூச்சு காற்றுன்னு சொல்கிறாங்க. 36 நிமிஷம் 30 நிமிஷம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் இருக்குது பாருங்கள். இந்த பஞ்சபூதங்களும் நமக்குள்ளே எப்போ வந்து சேருதான், இந்த 2 மணி நேரத்தில். அப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு சரம் மாறிக்கிட்டே இருக்கணும். அப்படி மாறும்போது பஞ்சபூத மூச்சு காற்று மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது எனக்கு சூரியகலை ஓடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பஞ்சபூதங்கள் இந்த பக்கம் வந்து சேரும். எனக்கு சந்திரகலை மூச்சு காற்று போயிட்டு இருக்கும்போது எனக்கு பஞ்சபூதங்கள் இந்த பக்கம் வந்து சேரும். இப்போ 2 தன்மையும் சமமாக பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும். அப்போ தான் ஆரோக்கியம், நமக்கு தேவையான பொருளாதாரம், நமக்கு தேவையான மன நிம்மதி எல்லாமே கிடைக்கும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இதில் என்னங்க தன்மைன்னு கேட்குறீங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கான பதில் சொல்லுங்கள். நல்ல குடும்பம் அப்படின்ற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? நல்ல குடும்பன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நல்ல குடும்பம்னா ஒரு அன்பான குடும்பம், ஒரு பாசமான குடும்பம், ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்பம், ஒரு எல்லாத்தையும் ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய வாழக்கூடிய குடும்பம், இப்படி தானே நல்ல குடும்பம். சரி, இதே வார்த்தையை நான் திரும்ப சொல்கிறேன். நல்ல குடும்பம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்படி அர்த்தம் மாறுது பார்த்தீங்களா? இதுதாங்க தன்மை. நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் வார்த்தைகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், ஆனால் தன்மைகளுக்கு விட்டுடுறோம். இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் ஒய்ஃபோ அங்கே இருக்காங்க, கிச்சன் பக்கமாக இருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்ட தண்ணி கேட்குறீங்க. எப்படி கேட்பீங்க? கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்றதுக்கும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்றதுக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. வார்த்தைகளில் எந்த மாற்றமும் இல்லை, சொல்லக்கூடிய தன்மைக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும். இதுதாங்க தன்மை. இந்த தன்மை நம்போது ஆண் தன்மைங்கிறது ஒரு ஆர்டர் கொடுக்கறது, ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிறது, வீரமாக இருக்கிறது. பெண் தன்மைங்கிறது பொறுமையாக இருக்கிறது, நிதானமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது. எல்லா ஆண்களுக்கும் 2 தன்மையும் இருக்கும், எல்லா பெண்களுக்கும் 2 தன்மையும் இருக்கும். இந்த 2 தன்மையில் நம்ம எந்த தன்மைக்கான பேச போகிறோம், அதாவது எந்த தன்மையில் நம்ம பேச போகிறோம், எந்த தன்மையான செயல்கள் செய்ய போகிறோம்ன்றதை பொறுத்து நம்ம அந்த சரம் எடுத்துக்கிட்டு அந்த செயல் செஞ்சோம்னா நமக்கு நிச்சயமாக வெற்றி தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயம் ஆர்டர் கொடுக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் கொடுத்தாலும் சரி, இல்லை கடைக்கு போய் ஆர்டர் கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது உங்களோட சரம் வலது பக்கம் இருந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே கேட்பாங்க. இதே நீங்கள் பொறுமையாக பேச போகிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டயோ உங்கள் ஒய்ஃப்கிட்டயோ வீட்லேயோ உங்கள் அப்பா அம்மா கிட்டே யார்கிட்டயோ நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்ல போகிறீங்க, ஒரு தன்மையோடு எடுத்து சொல்ல போகிறீங்க. அப்போ லெஃப்ட்டு சரம், இடது சரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க காது கொடுத்து கேட்பாங்க, அவங்க பொறுமையாக கேட்பாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது எப்படிங்க? மூச்சு காற்றுக்கும் நம்ம பேசுகிறதுக்கும் நான் ஆர்டர் கொடுக்கறதுக்கும் என்னங்க சம்மந்தம்னு கேட்குறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அதில் மாற்றம் தெரியும். இதற்காகத்தான் நமக்கு 2 பக்கம் சரம் தனித்தாக ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, இப்போ வலது சரம் இருக்கும்போது என்னெல்லாம் செய்யலாம்? இப்போ வலது சரம் இருக்கும்போது நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம், ஒரு பிஸ்னஸ்க்கு ஆர்டர் கொடுக்கலாம், நீங்கள் ஆரம்பிக்கலாம். இடது சரம் இருக்கும்போது பொறுமையாக பேசுகிறது, ஒரு க்ரியேட்டிவாக நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். சரி, இப்போ எனக்கு வலது சரம் போயிட்டுருக்குங்க, நான் க்ரியேட்டிவாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இடது சரம் போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இது எப்படி நான் மாற்றிக்கிறது? நிச்சயமாக நல்லா கவனிச்சுக்கோங்க. இது என்னோடய வலது கை. வலது கையை இப்படி மேலே தூக்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிச்சுட்டேன், இந்த அக்குள் பகுதி ஓப்பனில் இருக்குது அப்படின்னா எனக்கு இடது சரம்க்கு மாறிவிடும். எனக்கு வலது சரம் இருக்கும்போது நான் வலது கையை மேலே தூக்கி வச்சா இடதுக்கு சரம் மாறிவிடும். நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பக்கம் சாஞ்சி உக்காராத, ஒரு பக்கம் நிற்காத, ஒத்த காலில் நிற்காத, ஒரு கையை தூக்கி வச்சுக்காத, 2 கையும் தூக்கி வச்சுக்காத, தலைக்கு மேலே கையை தூக்கக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி வச்சது காரணம் என்ன தெரியுங்களா? நமது சரம் மாறிவிடும். இப்போ என்ன சொன்னோம்? இந்த பக்கம் கையை தூக்கி மேலே வச்சா இந்த சரம் மாறிடும். அதாவது வலது பக்கம் கை வச்சா இடது சரம் மாறும், இடது பக்கம் கை வச்சா வலது சரம் மாறும். இப்போ 2 கையும் தூக்கி மேலே வச்சா என்ன ஆகும்? மூச்சு குழம்பிடும். மூச்சுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு திட்ட ஆரம்பிச்சிடும். மனுஷனா நீனு, உனக்கு சொல்லிட்டு இருக்கேனே 2 பக்கம் ஏதாவது ஒரு சரம் தான் நான் போகணும், ஆனால் ஏன் 2 பக்கம் 2 கையும் தூக்கி வச்சு என்னை பாடுபடுத்துகிற, நம்மளுக்கு திட்ட ஆரம்பிச்சிடும். அதை முன்னோர்கள் தரித்திரியம், உடம்புக்கு நல்லது கிடையாது, வீட்டுக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சயின்ஸுன்ற முறையில் எல்லாத்துக்கும் காரணம் கேட்டு, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை மறந்து விட்டோம், மறுத்து விட்டோம். நம்ம தாத்தா பாட்டியை நமக்கு காரணம் சொல்லாததுனால நம்ம வந்து எடுத்துக்கவே இல்லை. நம்ம சரம்ன்றது அவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா நம்ம எந்த செயல் செய்யும் போதும் அந்த சரத்தோடு செஞ்சோம்னா, அந்த சரம் அந்த பக்கம் மூச்சு காத்தோட செஞ்சோம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும்.
நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போவீங்க, பேங்க்கில் போயிட்டு ஒரு பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு தர சொல்லுவீங்க. அவங்க வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் நேரம் ஒருவர் பாஸ்புக்கு கொடுப்பார், உடனே என்ட்ரி போட்டு கொடுத்துருவார். அது எப்படிங்க அது? நான் இவ்வளோ நேரமாக நிற்கிறேன், எனக்கு என்ட்ரி போட்டு கொடுக்கல, உடனே அவங்களுக்கு என்ட்ரி போட்டு கொடுத்துட்டாங்கன்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கே தெரியாமல் அவங்க இடது சரம் இருக்கும்போது ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம வலது சரம் இருக்கும்போது ரிக்வஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேனேஜர் போய் லீவ் கேட்க போகிறீங்க, நீங்கள் ஆர்டர் கொடுக்க முடியுமா? உங்கள் பாஸ் கிட்ட கேட்கும்போது ஆர்டர் கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் ரிக்வஸ்ட் தான் கேட்கணும். நல்லா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வலது சரம் இருக்கும்போது நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அதே நீங்கள் ரைட் ப்ரீத் இருக்கும்போது, வலது சரம் இருக்கும்போது நீங்கள் ஆர்டர் கொடுங்க, அவங்க சொன்னது கேட்பாங்க. நீங்கள் வலது சரம் இருக்கும்போது ரிக்வஸ்ட் பண்ணால் கேட்க மாட்டாங்க, நீங்கள் இடது சரம் இருக்கும்போது ஆர்டர் கொடுத்தா கேட்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம சித்தர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். நம்ம சித்தர்கள் சொல்லிக் கொடுத்ததை மறந்துட்டோம். வாழ்க்கையில் இப்போ பல நேரங்களில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது உடல் ஆரோக்கியமாகத்துக்கும் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயங்க. நமக்கு ஒரு அடிபடுதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது போகிறோம், காலில் சின்னதாக அடிபடுது, நல்லா கவனிச்சுக்கோங்க. அடிபட்ட உடனே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுக்கு எந்த பக்கம் சரம் போகுதுன்னு கவனிங்க. உங்களுக்கு வலது பக்கம் சரம் போகுது, இப்போ அடிபட்டோன்னா வலது பக்கம் சரம் போச்சுன்னா பரவாயில்ல, அப்புறம் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், பொறுமையாக கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே இடது பக்கம் சரம் போச்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. காரணம் என்னென்னா, வலது பக்கம் உடம்புக்கு சூடு, உடம்பு சூடில் இருக்கும்போது நமக்கு அடிபட்டால் சீக்கிரம் சரியாயிடும். உடம்பு குளிர்ச்சி, இடது பக்கம் சரம் இருக்கும்போது நமக்கு அடிபட்டுச்சுன்னா உடம்புல சீக்கிரம் ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ராப்பராக கவனிச்சா மட்டும் சீக்கிரம் ஆறும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சரக்கலைன்ற பயிற்சிக்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் உங்களை மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு சரம்ன்ற வார்த்தை கேட்கும்போது, சரம்னா நம்ம தீபாவளி அப்போ பட்டாசு வெடிப்போமே, அப்புறம் எறும்புகள் சரம் சரமாக போகின்றன, அப்புறம் பூக்கள் சரம் சரமாக தொடுக்கப்பட்டு இருக்கின்றன, இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அது கிடையாது. சரம்ங்கிறது நம்ம மூச்சு காத்தோட சுழற்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. சரம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம், அதாவது சரம் வெடி பாருங்கள், ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று அதுக்கு மேலே அடுத்தது இருக்கும், ஒன்று அடுத்தது மேலே 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 ஒன்று ஒன்றா இருக்கும். இப்போ அடுத்தடுத்து தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு பேர் தான் சரம். இப்போ நமக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்குது, அடுத்தடுத்து தொடர்ந்து ஒன்று வலது பக்கம் 2 மணி நேரம் போகணும், அடுத்த இடது பக்கம் 2 மணி நேரம் போகணும், அடுத்த வலது பக்கம் இந்த மாதிரி மாறி 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 போகும்போது இதுதான் சரம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு நிச்சயமாக மாற வேண்டும். இப்போ நீங்கள் ஒத்த காலில் நின்னா ஏன் திரும்ப நிற்கக்கூடாதுன்றாங்க பெரியவங்க. ஒத்த காலில் எந்த கால் பக்கம் நீங்கள் ஊனி நிற்கிறீங்களோ அந்த பக்கத்துக்கு சரம் மாறிவிடும். காலையில் சூரிய உதயத்தில் தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு இருக்க வேண்டிய சரம் நமக்கே தெரியாமல் நம்ம மாற்றிக்கிறோம். காலையில் நம்ம 6 மணிக்கு சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போது அந்த கிழமைக்கான சரம் இருக்கணும். உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வலது சரம் இருக்கணும், புதன்கிழமை அன்னைக்கு இடது சரம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு கிழமைக்கும் சரம் மாறி மாறி இருக்கணும். அந்த சரம் இருக்கும்போது நமக்கு அந்த கிரகத்தோட தன்மை முழுமையாக கிடைக்கும். அதுவும் 2 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறமா தானாக மாறிவிடும். இப்படி தானாக 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஆரோக்கியமாக மட்டும் இல்லைங்க, நிம்மதியாக மனசு சந்தோஷமாக ஜாலியாக இருக்க முடியும். இதை நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு செக் பண்ணி பாருங்கள், சரம் கரெக்டாக இருக்கா. காலைல 6 மணிக்கு சூரிய உதயம் வந்தாச்சு, கிழமை அந்த கிழமைக்கான சரம் இருக்கா, இருக்குது. அடுத்த 1/2 மணி நேரம் கழிச்சு இருக்கா, இருக்குது. இந்த மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு ஒரு செக் பண்ணிக்கிட்டே வாங்க. நடுவில் எங்கேயாவது மாறி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரகத்தோட முழு தன்மை கிடைக்கலன்னு அர்த்தம். நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட ஜோசியர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கிரகத்தோட தன்மை மூச்சு காற்று முழுசாக இல்லையோ சரம் மாறி இருக்கோ அந்த கிரகத்தில் உங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு நாள் 2 நாளில் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 48 நாள் தொடர்ந்து தினமும் சரம் கவனிச்சிக்கிட்டே வாங்க. ஒரு பர்டிகுலர் டே அன்றைக்கி, உதாரணத்துக்கு ஒரு புதன்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி வீக் புதன்கிழமை மட்டும் உங்களுக்கு ஒன்று இடது சரத்துக்கு பதிலாக வலது சரம் இருக்கும் காலையில் கண்ணு முழிக்கும் போது, ஆர் சூரிய உதயம் வரும்போது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்ணு முழிச்சு சூரிய உதயம் வந்த பிறகும் உங்களுக்கு அந்த சரம் இருக்குது. ஆனால் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும், இல்லை 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும், இல்லை 1.5 மணி நேரத்துக்கு ஏதோ மாறிக்கிட்டே இருக்கும். 2 மணி நேரம் தொடர்ந்து அந்த கிரகத்தோட சக்தி உங்களுக்கு கிடைக்காது, அந்த சரம் இருக்காது. இதை 48 நாள் கவனிச்சுட்டு நீங்கள் ஜோசியர்கிட்ட போய் பாருங்கள். நிச்சயமாக அந்த கிரகத்தோடைய தன்மை உங்களுக்கு பாதிப்பில் இருக்குது, இல்லை அது உங்களுக்கு நல்லது செய்யலைன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஜாதகத்துக்கும் நம்ம மூச்சுக்காத்தோட சுழற்சிக்கும் நம்ம கிரகங்களுக்கும் இந்த கிழமைகளுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ அந்த ஜாதகத்தை பரிகாரம் சொல்கிறாங்க, இதை செய்யுங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனால் அதையும் தாண்டி அந்த சரம் சரியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கிரகம் உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க சரியாக ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கிற இடத்துலேருந்து எப்படிங்க எனர்ஜி ரிசீவ் பண்ண முடியும், கிரகத்தோட எனர்ஜி இருக்கிற இடத்துல சரி பண்ண முடியும்னு கேட்டால் முடியும். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல தான் அந்த ஜாதகம் அந்த கிரகங்கள் ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இடத்துல அந்த ஜாதகம் கிரகம் ஒர்க் ஆகுறாங்கன்னா அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல அந்த கிரகத்தோட சக்தி நிலை இருக்குது. அப்போ கிரகத்தோட சக்திகளை இருக்கும்போது அந்த சரம் வழியாக மூச்சு காற்று வழியாக நமக்கு ஒர்க் ஆகுறாங்க, போயிட்டுருக்காங்களா, இந்த சரம் சரி பண்ணால் அவங்க நமக்கு முழுமையான பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரம் சரி பண்ணுங்க, வாழ்க்கையில் எல்லாமே சரியாக மாறும். வாழ்க வளமுடன்.